Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு Masterchef Tamil ரெசிபி பார்க்க போறோம். லாஸ்ட் வீக்கெண்ட் எலிமினேஷன் ரவுண்ட்ல சுமித்ரா பண்ண அல்வா கேனலிங்கிற ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரவுண்ட்ல அவங்கள எலிமினேட்டும் பண்ணிட்டாங்க. ஏன் எலிமினேட் பண்ணாங்கன்னு வீடியோல சொல்றேன். இப்போ வந்து அல்வா கேனலி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கேனலி சாக்லேட் கேனலி வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 100 கிராம் வந்து காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். டார்க் சாக்லேட் காம்பவுண்டை நல்லா சாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் டெம்பரிங்லாம் கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து காம்பவுண்ட் எடுத்து டெம்பர் பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டபுள் பாய்லர் மெத்தடில் அடியில் தண்ணி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு நான் வந்து என்னோடய பவுலில் வச்சுருக்கேன். அப்போ வந்து வேப்பர் மட்டும்தான் வந்து அந்த பவுலில் படும். நம்ம இந்த சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆனவொடனே அந்த வேப்பர் எல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சு கொஞ்சம் அதை கூல் டவுன் பண்ணணும். அந்த வார்மாக இருக்கிற அந்த சாக்லேட்டை இன்னும் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி டெம்பர் பண்ணால் நல்ல ஒரு ஷைனி சாக்லேட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி டெம்பர் பண்ண சாக்லேட்டை வந்து ஒரு OHP ஷீட்டில் ஊற்றிட்டு நல்லா அந்த ஷீட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சிலிண்டர் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஷீட்டை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் டெக்னிக்கில் நம்ம வந்து ஸ்மூத் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து நல்லா அது ஈவனாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஷீட்டை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வைங்க. அது கொஞ்சம் அப்படியே மேலே வந்து செட் ஆகிட்ருக்கும். அதுக்குள்ளார நம்ம வந்து ஒயிட் சாக்லேட்டையும் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ண சாக்லேட்டை ஆல்ரெடி ஒரு ஹாஃபாக செட் ஆகியிருக்கிற அந்த டார்க் சாக்லேட் மேலே இந்த ஒயிட் சாக்லேட் போட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம், அப்போ வந்து நமக்கு லேயர் ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. ஹாஃப் த வே செட் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து மெதுவாக ரோல் பண்ணுங்கள். எண்ட் டு எண்ட் ரோல் பண்ணிவிட்டு எண்டு ரெண்டுத்துலேயும் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இதை வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் கீழே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சுடுங்க. அது வந்து செட் ஆகிடும் நல்லா. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வெளியே எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மெல்டட் சாக்லேட்டை பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இன்னொரு லேயராக வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா திக்கான லேயர் கொடுத்தோம்னா நம்ம இதை வந்து டிமோல்டு பண்ணும் போது உடையாமல் இருக்கும். ரொம்ப தின் லேயராக கொடுக்குறப்ப என்னென்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கனலி வந்து உடையாமல் எடுக்கிறதுக்கு இன்னொரு லேயர் சாக்லேட் நம்ம கொடுத்துட்டோம். இதையும் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அடுத்ததாக இப்போ இந்த சாக்லேட்குள்ளார ஃபில்லிங் கொடுக்க போகிற கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கேரட் எடுத்திருக்கேன். இது வந்து 170 கிராம்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் கிரேட்டரில் கேரட்டை ஃபுல்லாக கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன சைஸ் கிரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல அல்வா குழஞ்சி நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா கேரட்டும் திருவியாச்சு. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய்யில் வந்து நம்ம திருகின அந்த கேரட் எல்லாத்தையுமே வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொஞ்சோண்டு திருவின கேரட் எடுத்து வைங்க, மேலே வந்து பிளேட்டிங் பண்ணும் போது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. ஒரு 80 ml பால் சேர்த்துட்டு அந்த கேரட்டை வந்து அந்த பாலில் நல்லா குக் ஆக விடுங்க. நல்லா சாஃப்டாக அந்த கேரட் குக் ஆகணும். நல்லா அது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை 130 கிராம் சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரையோட அளவு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தோடனே இது நல்லா வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் வரும். இது நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்ணதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் ஸ்வீட் சேர்க்காத கோவா சேர்த்துருக்கேன். இந்த கோவா எதுக்கு இன்றைக்கி இந்த அல்வாவில் சேர்த்துருக்கேன்னா அப்போ தான் வந்து இது நல்லா கொலன்னு வரும். அந்த பைப்பிங் பேக்கில் ஃபில்லப் பண்ணி நம்ம அந்த கெனல்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கடைசியாக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் திக்காகி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருப்போம். அடி பிடிக்காது, ஏன்னா இதில் நல்லா நெய் ஊற்றிருக்கனால அடி பிடிக்காது. பட் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டு நல்லா எல்லாம் ஒன்றா இப்படி சேர்ந்து வர வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். கேரட் அல்வா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். ஃபில்லப் பண்ணிவிட்டு இதை ஓர வச்சிடுறேன். இந்த பைப்பிங் பேக்கால் தான் அவங்க எலிமினேட் ஆனாங்க சுமித்ரா. இந்த பைப்பிங் பேக்கை கட் பண்ணுற அந்த ப்ரெஷரில் தான் வந்து தெரியாத வாயில் கடிச்சிட்டனால அவங்க எலிமினேட் ஆனாங்க. ஸோ இப்போ வந்து நான் பைப்பிங் பேக் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த சாக்லேட் கேனலுக்குள்ளார இந்த அல்வாவை வந்து ஃபில்லப் பண்ணுறேன். சென்டர் வரைக்கும் அல்வா போகிறதுக்கு ஒரு லாங் ஸ்பூனோட பேக்கை வந்து யூஸ் பண்ணி அல்வாவை வந்து நல்லா உள்ளே வந்து எண்டு வரைக்கும் ஃபில்லப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஜில் வந்து வைப்போம் ஒரு 10 நிமிஷம். அடுத்ததாக நம்ம ஒரு க்ரம்பிள் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து 30 கிராம்ஸு.
அப்புறம் ஒரு 5 கிராம்ஸ் வந்து அவல், ஒரு 10 கிராம்ஸ் வந்து இந்த பொரி, போகான்னு சொல்லக்கூடிய அந்த பொரியும் சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. நான் வந்து நட்ஸ் மட்டுமே வந்து தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு வந்து போடுறேன். ஏன்னா ஏலக்காய்லாம் நல்லா வந்து கிரைண்ட் ஆகணும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதில் நீங்கள் நட்ஸை வறுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க. நான் அவசரத்தில் ஒன்றா போட்டுட்டேன். ஸோ அதனால் தனியாக இப்போ எடுத்துகிட்டு அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பொரியும் அவலும் சேர்த்து அரைக்கிறேன். பேப்பர் அவல்னு சொல்லக்கூடிய தின்னான அவல் வந்து சேர்த்து அரைங்க. அப்போ தான் வந்து க்ரம்ப் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ க்ரம்பை வந்து நல்லா ட்ரை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து வைக்கிறேன். அப்போ தான் அந்த க்ரம்ப் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பொரி வச்சு இது வரைக்கும் நான் க்ரம்ப் ட்ரை பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அடுத்ததாக நம்ம ஒரு கஸ்டர்ட் பண்ண போகிறோம், பிஸ்தா கஸ்டர்ட். அதுக்கு வந்து ஒரு பால் 50 ml எடுத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து இதை ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு பேனில் 200 ml காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். இந்த பாலில் சர்க்கரை வந்து ஒரு 100 கிராம் சர்க்கரை எடுத்து நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. சர்க்கரையோட அளவு கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்து இந்த பாலை வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுறேன். கொதித்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருந்த இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை நல்லா கலக்கிக்கிட்டே ஊற்றணும். அப்போ தான் கட்டி எதுவும் வராது. ஸோ இதை நல்லா வந்து நம்ம ஊற்றி கொஞ்சம் நேரத்தில் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து வெந்து அப்படியே நல்லா திக்காகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிஸ்தா கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்துட்டு கஸ்டர்டை வந்து அப்படியே ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour வந்து செட் பண்ணுறதுக்கு வச்சுருங்க. அது கொஞ்சம் திக்கானால் தான் நம்ம வந்து விப்டு க்ரீமில் வந்து பீட் பண்ண முடியும். ஸோ இந்த விப்டு க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு நான் நிறைய தடவை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கொஞ்சம் விப்பிங் க்ரீமில் ஐசிங் சுகரும் வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பீக்ஸ் வர அளவுக்கு விப் பண்ணதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணி வச்சுருந்தா அந்த பிஸ்தா கஸ்டர்டை அதோடு சேர்த்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் மைல்டு பிஸ்தாவோட அந்த கஸ்டர்ட் ஃப்ளேவரோட வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட விப்டு க்ரீம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணுறதுக்கு நம்மளோட சாக்லேட் கேனலியை வெளியே எடுத்துகிட்டு 2 பக்கத்தில் இருக்க ரப்பர் பேண்டை ஸ்லோவாக கழட்டிக்கோங்க. இது வந்து உடையாமல் மெதுவாக நீங்கள் வந்து கலட்டி டிமோல்ட் பண்ணணும். நான் வந்து இது ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு சாக்லேட் பண்ணுறேன். எனக்குமே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, பட் கரெக்டாக வந்தது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இதை வந்து பிளேட்டில் ஃபஸ்ட்டு க்ரம்பிள் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த க்ரீமெல்லாம் வச்சுட்டு நடுவில் வந்து இந்த கெனலியை வைக்க போகிறோம். ஆக்சுவல் இட்டாலியன் கெனலியில் பார்த்திங்கன்னா மைதா மாவில் ஒரு டோ ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி உள்ளே ரிக்கோட்டா க்ரீமு, சாக்லேட்ஸ் அதெல்லாம் வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க. அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. சுமித்ரா வந்து மாஸ்டர் ப்ரோக்ராம்காக இனோவேட்டிவாக இந்த மாதிரி சாக்லேட் அல்வா கெனலி பண்ணாங்க. அது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அவங்க மட்டும் ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க எலிமினேட் ஆகியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கேரட் அல்வாவும் அந்த சாக்லேட்டும் அவ்வளோ நல்ல மேட்ச் ஆச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இது எவ்வளோ நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.